ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிட்டு ஸ்கீமோ டிஜிகோல்டோ எந்த மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எந்த ஃபெஸ்டிவல் அப்போ நம்ம வந்து நகை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிட்டு ஸ்கீமோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து நியூ இயருக்கு வந்து நகை எடுப்பாங்க. ஸோ நீங்கள் நியூ இயருக்கு நகை எடுக்கிறவங்களா இருந்தால் நியூ இயர் எப்போ வரும்? ஜான்வரி 1 வரும். ஸோ நீங்கள் எப்போ சிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபெப்ரவரி ஆர் மார்ச். ஏன் இந்த 2 மந்த் போட்டிருக்கேன் அப்படின்னா, இப்போ ஜிஆர்டி மாதிரியான ஷாப்லலாம் வந்து 11th மந்த் பே பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துக்கலாம். பட் சில ஷாப்பில் வந்து 11 மந்த் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஃபுல்லாக வந்து 330 டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து எடுக்க வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஷாப்பாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபெப்ரவரி மந்த் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஜிஆர்டியில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ணாவே உங்கள் 11th பேமெண்ட் வந்து ஜான்வரியில் வரும். ஸோ நீங்கள் பே பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஜுவல்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் பொங்கலை வந்து டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா பொங்கல் வந்து ஜான்வரி 13 வந்து வரும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து நகை எடுக்கணும் அப்படின்னா இதுக்கும் ஃபெப்ரவரி ஆர் மார்ச்சில் நீங்கள் சிட்டு ஸ்கீம் வந்து ஓப்பன் பண்ணணும். அதுக்கடுத்து இயர் அண்ட் ஆஃபர்ஸ்ன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஜாஸ் ஆலுகாஸ், ஜோ ஆலுகாஸ் அந்த நிறையா கடையெல்லாம் வந்து 50% ஆஃபர்லாம் வந்து போடுவாங்க. ஸோ அதோட நீங்கள் மேட்ச் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணீங்க அப்படின்னா இயர் எண்ட் அப்படிங்கிறது வந்து மார்ச்சில் வரும். ஸோ நீங்கள் வந்து ஏப்ரல் ஆர் மே இந்த மந்த்ல வந்து உங்களோட சிட்டு ஸ்கீமை வந்து ஓப்பன் பண்ணணும். இதை ஜென்ரலாக யாரும் பெருசாக ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. நீங்கள் எப்போயோ ஜுவல்ஸ் வாங்கணும் எமர்ஜென்சி அப்படின்னா தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. பட் இதையும் நான் இதில் ஆட் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ அக்ஷய திருதியை, இந்த இயர் அக்ஷய திருதியை ஏப்ரலில் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இயர் வந்து மேல வருது. ஸோ May 9 அதுவும் வந்து சண்டே தான் வந்து நெக்ஸ்ட் இயர் அக்ஷய திருதி. ஸோ மேல வருது அப்படிங்கிறதுனால நீங்கள் ஜூன் ஆர் ஜூலையில் வந்து சிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 11 மந்த் கம்ப்ளீட் ஆகி தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஜூனில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இல்லை ஜிஆர்டியில் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஜூலையில் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இயர் அக்ஷய திருதியில் வந்து ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ண முடியாதவங்க ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் இயரை வந்து டார்கெட் பண்ணுங்க. ஜூன் மந்த்தோ ஜூலை மந்த்தோ நீங்கள் எந்த ஷாப்பில் வந்து நீங்கள் சிட்டு ஸ்கீம் வந்து போடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. அங்கே 11 மந்த் கம்ப்ளீட் ஆகி வாங்கணுமா இல்லை 11th பேமெண்ட்டை வந்து பண்ணிட்டு அப்படியே வாங்கிக்கலாமா அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு ஜூன் ஆர் ஜூலையில் அமௌண்ட்டை ரெடி பண்ணி சிட்டு வந்து போடுங்க. May 9 வந்து நெக்ஸ்ட் இயர் 2027 அக்ஷய திருதி. ஸோ எல்லாரும் வந்து ஒரு 1 கிராமாவது கோல்டு வந்து வாங்க ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆடி ஆஃபர். ஸோ ஆடி மந்த்து வந்து தங்கம் வந்து வாங்குவாங்க. ஸோ ஆடி மந்த்னா ஜூலை 15லேருந்து ஆகஸ்ட் 15 வரைக்கும் வந்து ஆஃபர் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா செப்டம்பர் ஆர் அக்டோபர் மந்த் வந்து நீங்கள் சிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து தீபாவளி. ஸோ தீபாவளிக்கு ஜுவல் வாங்கணும் அப்படின்னா இந்த 2027 தீபாவளி வந்து அக்டோபர் 28 வந்து வருது. ஸோ இந்த இயர் வந்து 26 வந்து நவம்பரில் வருது. ஸோ 27 வந்து அக்டோபர் மந்த் வந்து வருது தீபாவளி. ஸோ அக்டோபர்லேயே வருது அப்படிங்கிறதுனால நீங்கள் நவம்பர் ஆர் டிசம்பர் மந்த்து வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களால் தீபாவளி ஆஃபரில் வந்து ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். கிறிஸ்மஸுக்கும் வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 20% ஆஃபர் இன் வேஸ்டேஜ் அந்த மாதிரிலாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஜாஸ்தி வேஸ்டேஜ் இருக்க ஜுவல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிசம்பர் 25 வரும் கிறிஸ்மஸ். ஸோ நீங்கள் ஜான்வரி ஆர் ஃபெப்ரவரியில் சிட்டு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இதில் மேட்ச் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ அக்ஷய திருதியை 2027 வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா டிஜிகோல்டோ இன்ஸ்டா கோல்டோ ஸ்டார்ட் பண்ணி கோல்டு காயின் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. கோல்டு காயின் எல்லாத்துக்கும் இப்போ 0% ஆஃப் வந்து போடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி 0% ஆஃபர் இல்லாத டைமில் டிஜிகோல்டோ இன்ஸ்டா கோல்டோ க்ளோஸ் பண்ணும்போது நம்ம வந்து அந்த 2%ஓ 3%ஓ வேஸ்டேஜை வந்து பே பண்ணி தான் வந்து வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி உங்கள் டிஜிகோல்டோ இன்ஸ்டா கோல்டோ இந்த மாதிரி ஏதாவது ஆஃபர் டைமில் வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி வந்து பார்த்துக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் அக்ஷய திருதியைக்கு வந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஜூன் 1 வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணணும். டிஜிகோல்டோ இன்ஸ்டா கோல்டோ எது ஓப்பன் பண்ணுறீங்களோ ஜூன் 1 ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக 330 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அக்ஷய திருதியை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் இயர் அக்ஷய திருதியைக்கு வந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட டிஜிகோல்டோ இன்ஸ்டா கோல்டோ ஜூன் 1 ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இப்போ இன்ஸ்டா கோல்டில் தான் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஜிஆர்டியில் அப்படின்னா வந்து ஜூன் 1 ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த 4 மந்த் 120 டேஸ் வந்து இருக்கும்ல. ஸோ 7% வந்து பெனிஃபிட் வந்து கொடுப்பாங்க. அடுத்த 120 டேஸ்க்கு வந்து 5%, அப்புறம் 120 டேஸ்க்கு வந்து 3% அப்படி சொல்லி வந்து வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த 7% வந்து நீங்க வந்து உங்களோட கோல்டை வந்து அக்குமுலேட் பண்ணுங்க. இந்த 4 மந்த்ஸுக்குள்ள மினிமம் ஒரு 1 கிராம் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. அந்த 1 கிராம் நெக்ஸ்ட் இயர் அக்ஷய திருதியைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ என்னோட இன்ஸ்டா கோல்டோட பிளான் என்ன, நான் வந்து எப்படி இன்ஸ்டா கோல்டில் வந்து சேவ் பண்ணுவேன் அப்படின்னா, நான் ஒரு இயருக்கு வந்து டார்கெட்டாக மினிமமாக 3 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்குவேன். ஸோ மேக்ஸிமம் வந்து 6 கிராம் வரைக்கும் வந்து என்னோட டார்கெட். 3 கிராம் டு 6 கிராம் வந்து ஒரு இயருக்கு வந்து சேர்க்கணும், காயினாக வந்து வாங்கணும் அப்படிங்கிறது என்னோட டார்கெட். ஸோ நான் உங்களுக்கு 3 கிராமுக்கான வந்து கால்குலேஷன் சொல்கிறேன். இப்போ 12 மந்த்ஸ் வந்து டோட்டலாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு 3 கிராம்ஸ் வாங்கணும் அப்படின்னா வந்துட்டு 4 மந்த்ஸ் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு கிராம் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ 4 மந்த்ஸ் ஒன்ஸ் ஒரு கிராம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ 12 மாதத்தில் ஃபஸ்ட்டு 4 மாதத்தில் ஒரு கிராம் வாங்கிடுவீங்க, அடுத்த 4 மந்த்ஸில் இன்னொரு கிராம் வாங்கிடுவீங்க, அடுத்த 4 மந்த்ஸ் லாஸ்ட் 4 மந்த்ஸில் ஒரு கிராம் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் டார்கெட் வந்து 3 கிராம்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் எப்படி வந்து பிளான் பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு February மந்த்தை வந்து ஒரு சிட்டு ஸ்கீம், ஒரு இன்ஸ்டா கோல்டு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு February, March, April, May இந்த 4 மந்த்ஸ் வந்து 120 days 7% பெனிஃபிட்டில் வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும். ஸோ பே பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த 120 டேஸ்க்குள்ளேயே நீங்கள் 1 கிராமை வந்து பே பண்ணி முடிச்சிடணும். முடிச்சுட்டு இதில் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பே பண்ணக்கூடாது. இதை இந்த இன்ஸ்டா கோல்டு அக்கௌண்ட்டை நீங்கள் அப்படியே விட்டுறணும். விட்டுட்டீங்க அப்படின்னா வந்து February மந்த் ஸ்டார்ட் பண்ணது அப்படிங்கிறதுனால இது வந்து நியூ இயர் அப்பயோ இல்லை பொங்கல் அப்பயோ கம்ப்ளீட் ஆகும். ஸோ அப்போ வந்து 0% வேஸ்டேஜ் வந்து போட்டிருப்பாங்க காயினுக்கு. அப்போ நம்ம ஆஃபரை யூஸ் பண்ணி வேஸ்டேஜ் இல்லாமல் இதை வந்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போ மே வரைக்கும் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு இன்ஸ்டா கோல்டு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். ஜூன் மந்த் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 4 மந்த் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டா கோல்டில் பே பண்ணணும் 120 days. அதே 7% பெனிஃபிட்டில் வந்து பே பண்ணணும். பே பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இதில் நீங்கள் வந்து அந்த 5%ஓ 3%ஓ அதில் வந்து பே பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. இந்த 120 daysல நம்மளோட டார்கெட் 1 கிராமை நீங்கள் வந்து பே பண்ணிடணும். ஸோ பே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஜூன் மந்த் ஸ்டார்ட் பண்ணது அப்படிங்கிறதுனால இது வந்து மேல வந்து முடியும். ஸோ அப்போ நீங்கள் வந்து அக்ஷய திருதியைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ செப்டம்பர் வரைக்கும் இதை வந்து பண்ணுறீங்களா? ஸோ இதை வந்து முடிச்சதுக்கப்புறம் திருப்பி அக்டோபர் வந்தோடனே புதுசாக இன்னொரு இன்ஸ்டா அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்க, இன்ஸ்டா கோல்டு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு பே பண்ணுங்க. ஸோ இதுவும் வந்து 7% பெனிஃபிட்லேயே வந்து வரும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி இந்த 4 மந்த்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக இது வந்து தீபாவளி டைமில் வந்து முடியும். இந்த 3 நியூ இயர் டைம், அக்ஷய திருதியை, தீபாவளி இது 3லையுமே வந்து 0% ஆஃபர் வந்து போடுவாங்க கோல்டு காயினுக்கு. ஸோ நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி நம்மளோட காயினை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் இன்ஸ்டா கோல்டு ஸ்கீம் வந்து ஓப்பன் பண்ணும் போது நமக்கு 7% பெனிஃபிட்டும் கிடைச்சிரும், ப்ளஸ் வந்து நமக்கு வந்து 0% வேஸ்டேஜில் வந்து கோல்டு காயினும் கிடைச்சிரும். ஸோ கோல்டு காயினுக்கு பே பண்ண வேண்டிய 2% நம்ம வந்து சேவ் பண்ணிடுவோம். ஸோ ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் வந்து எப்படி வந்து மேக்ஸிமம் பெனிஃபிட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களால் மினிமம் வந்து 12 to 13% வந்து பெனிஃபிட் வந்து வாங்க முடியும். ஸோ இது எப்படி அப்படிங்கிறத வந்து அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். அதில் நான் வந்து ப்ராப்பராக அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அப்படி வாங்கினீங்க அப்படின்னா பெனிஃபிட்லேயே நமக்கு வந்து 12 to 13% வந்து கிடைக்கும். ப்ளஸ் 2% வந்து இந்த ஆஃபரில் நம்ம வேஸ்டேஜை மிச்சம் பண்ணோம் அப்படின்னா 15% வந்து நமக்கு வந்து லாபமாக கிடைக்கும் இந்த இன்ஸ்டா கோல்டுனால. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணி உங்கள் இன்ஸ்டா கோல்டை வந்து போடுங்க. ஸோ எந்த மாதத்தில் வந்து 0% ஆஃபர் வந்து இருக்கோ அதை டார்கெட் பண்ணி 330 டேஸ்க்கு ப்ரியராக நீங்கள் வந்து சிட்டு ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நியூ இயர் வேணும் அப்படின்னா Februaryல ஸ்டார்ட் பண்ணணும், அக்ஷய திருதியைக்கு அப்படின்னா ஜூனில் ஸ்டார்ட் பண்ணணும், தீபாவளியை டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா அக்டோபரில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இவ்வளோதான் இதோடது. ஸோ 3 கிராம் டு 6 கிராம். ஸோ உங்களால் எவ்வளோ கிராம்ஸ் வந்து முடியுதோ வந்து சேருங்க. மினிமம் 1 கிராம் அப்படின்னு சொல்லி டார்கெட் வச்சுட்டு சேர்த்துட்டு வாங்க. ஏன்னா வந்து ஒவ்வொரு சமயம் வந்து 1 கிராமுக்கு மேலே இருக்க காயினுக்கு தான் வந்து 0% வேஸ்டேஜ் வந்து அப்ளிகபிள் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. மீதிக்கு வந்து எம்சி வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதனால நீங்கள் 1 கிராம் அப்படிங்கிறத வந்து டார்கெட் பண்ணுங்கள். 4 மந்த்ஸில் 1 கிராம் அப்படிங்கிறது வந்து அச்சீவபிள் தான். ஸோ ஒரு மாதத்துக்கு வந்து 3000 to 4000 வந்து நம்ம வந்து இப்போதைக்கு இருக்க ரேட்டுக்கு சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து டார்கெட் பண்ணுங்க. ஸோ டார்கெட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு இயருக்கு 3 கிராம்ஸ் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக நம்மளால வந்து பண்ண முடியும். ஸோ இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து எந்த மந்த் ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ என்னென்ன மந்த்து, ஒவ்வொரு மந்த்துக்கும் ஜென்ரலாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆஃபர் வச்சுருப்பாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அது உங்களுக்கு தேவையான ஆஃபரா அப்படின்னு பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஆடி ஆஃபர் வந்து போகிறீங்க அப்படின்னா ஜிஆர்டியில் வந்து இதில் வந்து பாத்திரம் தான் வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு பாத்திரம்லாம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஆடி ஆஃபர் வந்து போகலாம். இல்லை இந்த தீபாவளி ஆஃபர்ஸில் சில்வர் வந்து முன்ன கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ வந்து
அமௌண்ட்டாக டிடக்ட் பண்ணுவாங்களா இல்லை சில்வராக கொடுப்பாங்களான்னு தெரில. ஸோ சில்வர் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு சில்வர் வேணும்னா நீங்கள் தீபாவளி ஆஃபருக்கு வந்து போங்க. இல்லை நான் வந்து ஜாஸ்தி இப்போ ஒரு 25% 24% அந்த மாதிரி வேஸ்டேஜ் இருக்க ஜுவல்ஸ் வந்து வாங்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து பொங்கலை வந்து டார்கெட் பண்ணலாம். ஏன்னா பொங்கல் அப்போ நியூ இயர் அப்போல்லாம் வந்து 20% வந்து விஏல வந்து ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து நீங்கள் இப்போ 25% இருக்கிறத வந்து வாங்க, ஒரு 24% இருக்கிறத வந்து வாங்குறீங்க, இல்லை 25% இருக்கிறத வாங்குறீங்க அப்படின்னா இந்த பொங்கல் ஆஃபர் 20% ஆஃப் அதுலேயே வந்து உங்களுக்கு ஒரு 5% வந்து டிடக்ட் ஆகிடும். ஸோ 20% வந்து ரிமைனிங் இருக்கும். ஸோ உங்கள் சிட்டு ஸ்கீமில் 18% வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா மீதி ஒரு 2% தான் இருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதை மேனேஜர் கிட்ட பேசி இதை குறைக்க ட்ரை பண்ணலாம். இல்லை முடியல அப்படின்னா நீங்கள் இவ்வளோ ஹை வேஸ்டேஜ் ஜுவல் வந்து வேணும், ஆன்டிக்கோ இல்லை வேற ஏதாவது வந்து நிறைய ஒர்க் இருக்க ஜுவல்ஸை வந்து நீங்கள் வேணும்னு திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் போங்க. இந்த மந்த்தில் வந்து நீங்கள் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி பொங்கலில் வாங்கும்போது நீங்கள் ஒரு 2% வந்து பே பண்ணி வாங்கிட்டு வந்துடலாம். அதே இதை நீங்கள் வேற இதில் வந்து வாங்குறீங்க அப்படின்னா இந்த 25லேருந்து 18 மட்டும் தான் நமக்கு வந்து போயிட்டு மீதி 7% வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். 7% வந்து பே பண்ணுறோன்னா நம்ம சிட்டு ஸ்கீம் போட்டே வந்து வேஸ்ட்டு. ஸோ நீங்கள் ஹை வேஸ்டேஜ் ஜுவல்ஸை வந்து வாங்க வந்து ஆசைப்படுறீங்க அப்படின்னா பொங்கல் ஆர் நியூ இயரை வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கிங்க. இந்த தடவை அக்ஷய திருதிக்கு கொடுத்துருக்காங்க 20% ஆஃப். பட் அது எல்லா இயரும் வந்து கொடுக்கறது இல்லை. ஸோ அடுத்த இயர் கொடுப்பாங்களான்னு தெரியல. பட் பொங்கல் அப்போ வந்து 20% ஆஃப் ஜிஆர்டியில் வந்து கன்ஃபார்மாக கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஹை வேஸ்டேஜ் ஜுவல்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்க பொங்கலுக்கு வந்து போய்க்கலாம். வெசல்ஸ் வந்து வேணும் அப்படின்னா வந்து ஆடி மந்த்துக்கு போய்க்குங்க. சில்வர் வந்து வேணும் அப்படின்னா வந்து தீபாவளி வந்து டார்கெட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் திங்க் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.